ஹரே கிருஷ்ணா. ஓம் நமோ பகவத்தே வாசுதேவாய. நாராயணம் நமஸ்கிருத்யம் நரம் சைவ நரோத்தமம் தேவீம் சரஸ்வதீம் யாசம் ததோ ஜெயம் உதீரயேத். நஷ்டப்பிராயேஷு அபத்ரேஷு நித்யம் பாகவத சேவையாம் பகவதி உத்தமஸ்லோகே பக்திர்பவதி நைஷ்டகி முகம் கரோதி வாச்சாலம் பங்கும் லங்காய தே கிரிம் யத்கிருபா தமகம் வந்தே ஸ்ரீகுரும் தீனதாரிணம் பரமானந்த மாதவம் ஸ்ரீ சைத்தன்ய ஈஸ்வரம். ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 7 அத்தியாயம் 7 கர்ப்பத்தில் பிரகலாதர் கற்றது என்னும் தலைப்பில் பதம் 23. தேகஸ்து சர்வசங்காதோ ஜகத்தஸ்துரிதி த்விதாம் அத்ரைவ மிருகய புருஷோ நேதி நேதீதி அதத்யஜன். வேர்ட் பை வேர்ட் மீனிங். தேக உடல் தூ ஆனால் சர்வசங்காத 24 மூலப்பொருட்களின் சேர்க்கை. ஜகத் அசைவதாக காணப்படும். தஸ்து ஓரிடத்தில் நிற்கும். இத்தி இவ்வாறு. த்விதா இரு வகைகள். அத்ரயேவ இவ்விஷயத்தில். மிருகய தேடப்பட வேண்டிய. புருஷ ஜீவாத்மா ந இல்லை. இத்தி இவ்வாறு. இத்தி இவ்வழியில். அதத் ஆன்மீகமல்லாத. தியஜ விட்டுவிட வேண்டும். டிரான்ஸ்லேஷன். ஒவ்வொரு தனிப்பட்ட ஆத்மாவிற்கும் இரு வகையான உடல்கள் உள்ளது. ஒன்று பஞ்சபூதங்களாலான ஸ்தூல உடல், பஞ்சபூதங்களால் ஆன ஸ்தூல உடல். மற்றது 3 சூட்சும மூலப்பொருட்களால் ஆன சூட்சும உடல். இந்த உடல்களுக்குள் ஆன்மீக ஆத்மா இருக்கிறது. இது இல்லை இது இல்லை என்ற ஆய்வின் மூலம் ஒருவன் ஆத்மாவை கண்டறிய வேண்டும். இவ்விதமாக ஒருவன் ஆன்மீகத்தை ஜடத்திலிருந்து பிரித்தறிய வேண்டும். பர்பட் பை ஷில பிரபாத். ஜெய் ஷில பிரபாத். ஸ்வர்ணம் யதா கிராவசு ஹேமகாரா க்ஷேத்ரேஷு யோகைஸ்தத் அபிக்ஞ ஆப்னுயாத் என்று முன்பே கூறப்பட்டது போல பூகோள நிபுணர் தங்கம் இருக்கும் இடத்தை கண்டறிந்து அங்கு தோண்டி தங்கத்தை எடுப்பார். பிறகு அவர் கல்லை ஆராய்ச்சி செய்து நைட்ரிக் அமிலத்தால் தங்கத்தை சோதித்து பார்ப்பார். அதுபோலவே உடலுக்குள் உள்ள ஆத்மாவை கண்டறிய ஒருவன் முழு உடலையும் ஆராய வேண்டும். தன் சொந்த உடலை ஆராயும் வேளையில் ஆத்மா என்பது தன்னுடைய தலையா அல்லது விரல்களா அல்லது கையா என்றெல்லாம் அவன் தன்னை கேட்டுக்கொள்ள வேண்டும். இவ்விதமாக ஒருவன் படிப்படியாக உடலிலுள்ள பௌதீக மூலப்பொருட்களையும் அவற்றின் சேர்க்கையையும் விலக்கிவிட வேண்டும். பிறகு ஒருவன் திறமைசாலியாகவும் ஆச்சாரியரை பின்பற்றுபவனாகவும் இருந்தால் அவனால் தான் உடலுக்குள் வாழும் ஆன்மீக ஆத்மா என்பதை புரிந்து கொள்ள முடியும். ஆச்சாரியர்களால் மிகச்சிறந்தவரான கிருஷ்ணர் ஆச்சாரியர்களில் மிகச்சிறந்தவரான பகவான் கிருஷ்ணர் பின்வருமாறு ஸ்ரீமத் பகவத்கீதையில் தமது போதனைகளை துவங்குகிறார். தேகினோஸ்மின் யதா தேகே கௌமாரம் யவ்வனம் ஜரா ததா தேகாந்தர பிராப்திர் தீரஸ்தத்ர ந முஹ்யதி. உடல் பெற்ற ஆத்மா சிறுவயதிலிருந்து இளமைக்கும் இளமையிலிருந்து முதுமைக்கும் மாறுவது போலவே மரணத்தின் போது வேறு உடலுக்கு மாறுகிறது. தன்னை உணர்ந்த ஆத்மா இத்தகைய மாற்றத்தினால் குழப்பமடைவதில்லை. இது ஸ்ரீமத் பகவத்கீதை 2ஆம் அத்தியாயம் 13வது பதத்தின் ஸ்லோகம். ஆன்மீக ஆத்மா உடலுக்குள் இருந்து கொண்டு அதை அனுபவிக்கிறது. இதுதான் உண்மையான ஆராய்ச்சியாகும். ஆத்மாவானது தேகத்தின் மூலப்பொருட்களுடன் கலப்பதே இல்லை. ஆத்மா உடலுக்குள் இருந்த போதிலும் அது பிரிந்தும் எப்போதும் தூய்மையானதாகவும் இருக்கிறது. ஒருவன் தன்னை ஆராய்ந்து அறிய வேண்டும். இதுதான் தன்னுணர்வு எனப்படுகிறது. நேத்தி என்பது ஜடப்பொருளை ஆராய்ந்து விளக்கும் முறையாகும். இத்தகைய ஒரு திறமையான ஆராய்ச்சியினால் ஆத்மாவின் இருப்பிடத்தை ஒருவரால் புரிந்து கொள்ள முடியும். ஆனால் திறமையற்ற ஒருவனால் மண்ணிலிருந்து தங்கத்தையோ உடலிலிருந்து ஆத்மாவையோ பிரித்தறிய முடியாது. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 7 அத்தியாயம் 7 கர்ப்பத்தில் பிரகலாதர் கற்றது என்னும் தலைப்பில் பதம் 23 ஸ்ரீல பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது. ஹரே போல்.